கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? ஸோ கைஸ், நான் உங்கள் ஆர்ஜி விஷால். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னுக்கு ஒரு சேடான நியூஸ் ஒன்று சொல்லிடுறேன். என்னடா முகம் தொங்கி போயிருக்குன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக யூடியூப் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. நிறைய வீடியோ போட்டுட்டு வரேன். சம்டைம் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்கல. ஓகே, அது ஓகே. நமக்குன்னு ஒரு வீடியோ, நல்ல வீடியோன்னு நாங்கள் செஞ்சுருப்போம். நல்ல வியூஸும் போட்டிருக்க வீடியோவிலே நல்ல வியூஸும் நல்ல லைக்கும் அந்த வீடியோ, கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கிற வீடியோ அந்த வீடியோ தான். ஸோ அந்த வீடியோவை இப்போது யூடியூப்பால் தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சோமே, டக்குன்னு காப்பிரைட்டு கிளைம்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ஸோ அதை நான் ஒரி பண்ணலை, ஏன்னா நீங்கள் இருக்கிற நம்பிக்கை இல்லைனால அதை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரைட், ஓகே, அப்படியே ட்ரை பண்ணுவோமே, என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்த்தேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் போடுற வீடியோவில் இந்த மாதிரி வீடியோ வியூஸ் போகிறதே பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு வியூஸ் போட்டு நல்ல வீடியோன்னு ரீச் ஆகிருக்குன்னா ஏன் தூக்குனாங்கன்னு ரீசனே தெரியலை. ஓகே, ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விஷால் வ்ளாக். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, அது முழுக்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வரீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும் சுஜி. கீழே நான் லிங்க் போடலை, அதனால போய் நீங்க யாரும் பார்க்காதீங்க, ப்ளீஸ் பண்ணி அதை பார்க்காதீங்க. ஸோ மறுபடியும் வாழ்க்கை ஒரு வட்டங்கிற மாதிரி அதே நியூஸ் இப்போ கொஞ்சம் சோசியல் மீடியாவில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஏன் பற்றி இப்போ பேசுறேன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ் எடுத்துட்டார் இல்லையா, அதை அலௌன்ஸும் பண்ணிட்டாரு. மனசு ஒத்து போகலங்கிற பாயிண்ட்ல ஒத்து போய் ஒத்துமையா பிரியறதா பேசாம இதை நான் இங்கிலீஷ்லயே சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த விஷயத்தினால இப்போ பழைய குப்பையெல்லாம் கின்ற மாதிரி சுஜி கம்பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்தாது அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு சரி காப்பிரைட் கொடுக்காதீங்கப்பா. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான், அதான் வர்கீஸ். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா பிரச்சனை இல்லை, பிடிக்கலன்னு சொல்லிவிட்டுங்க. அப்பதான் நான் என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும்னு என் மூளையை போட்டு நான் கசங்கிட்டு இருக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். அப்போலாம் நீ எப்படி இருந்தம்மா? அதுக்கப்புறமா ஒரு பர்பஸோட ஒரு இன்டர்வியூக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா. இன்னைக்கு என்னன்னா யாரோட மூஞ்சி உடைய போகுது எங்களுக்கும் சும்மா கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஆகையினால நிகழ்ச்சிக்குள்ள போலாமாக்கா, போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம். எல்லா நடிகைகளை பத்தி அவர் பெருசா பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் வீட்லயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு நார்மலாவே பைல்வன் வந்து கிரீனா எல்லாத்தையும் வெளிச்சமா காட்டுவாரு. அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்ல காட்டி வாழ்வோமா? என்னோட ட்விட்டர் பாஸ்வேர்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்ததுங்க, அவரு தனுஷ் எல்லாருமே. இந்த கார்த்திக் தனுஷோட ஃப்ரெண்டா? எப்பயில இருந்து ஃப்ரெண்டானா இருக்கும்? யாரடி நீ மோகினி போட்டுல இருந்து இவங்க 2 நாளோ? யாரடி நீ மோகினி டைம்ல அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அவங்க ஒரு குரூப் இருந்தாங்க, உலகத்தை மாத்த போறோம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எங்க போனாலும் தனுஷோட வீட்டுக்கு போறேன்னா இதுல தனுஷும் இன்வால்வ் ஆகியிருக்கான்னு நான் சொல்லல, அக்கா சொல்றாங்க. This is a very stupid interview. பிக் பாஸ்ல புலி கேங் பண்ற குரூப் மாதிரி இப்போ இவங்கள்ட்ட பழைய குரூப் ஒன்று இருந்திருக்கு போல. யார் குரூப்ல இருந்திருக்காங்க கேட்போம். குரூப் இருக்கும். சுந்தர் ராமுன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர்,
ஆண்ட்ரியாவும் இருப்பாங்க அதுல. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நடிகை இருப்பாங்க. ஆண்ட்ரியா. அவங்க வந்து இப்ப பாரு மாதிரி ஒரு மாதிரி டார்க். அது நம்ம ஏன்ட்ரியா இருக்காங்களா? அப்ப எல்லாம் ஒரே செட்டு போல. சந்திரா, உனக்கு அந்த பையனை தெரியுதா? நம்ம மணிமேகலா புள்ள. இப்ப பாரு மாதிரி ஒரு மாதிரி டார்க் சினிமா பார்ப்பாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டா உட்காந்து அந்த குரூப்ல நைட்டா உட்காந்து டார்க் சினிமா பாக்குறாங்களா? இவங்க டார்க் சினிமா பாக்குறாங்க, வேற எதுவும் பாக்குறாங்களா? எவ்வளவு நல்லோன்னு நினைக்கிறீங்களா தனுஷ், ஆண்ட்ரியா மேடம்? இப்படி பண்றீங்க? அந்த குரூப்ல நீங்க இருக்க மாட்டீங்களா? நோ, இது ஆக்டர்ஸ் குரூப். நம்ப முடியலையா? அக்கா இருக்க மாட்டாங்களா? அக்கா இல்லாத இடம் எங்கடா இருக்கு? அக்காட்டு பழைய போட்டோவை கண்டா Because the Hyderabad fully they're fighting. They're Hyderabad, Telangana, Simandra, all fighting, always doing. காலையில வரைக்கும் தம் அடிக்கிறாரு, அவர் தம்மே அடிக்க மாட்டேன், பயமா தம்மெல்லாம் அடிக்கிறாரு. பார்த்தா ஏதோ பிராங்க் கான் பேட். யார சொல்றீங்க? தம்மடிக்க கார்த்திக் குமார். அட இவ்வளவுக்கு கெட்டவனாடா நீ? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது உனக்கு இல்லடா. ஐயோ, போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக் கிங். அப்படியா? சரி சரி. ஃபோன்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தனுஷ் வந்து ஜவாஹர்ன்ற டைரக்டரோட ஃபோன் எடுத்து அந்த ஃபோன்ல இருந்து கார்த்திக் குமாருக்கு போடா அப்படி இப்படி ரொம்ப அசிங்கமான கெட்ட வார்த்தை அமிச்சு அவங்க பிராங்கிங். அப்படி ஒரு பிராங்க் கான் பேட்ல தான் சுச்சி லீக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இப்படியெல்லாம் பிராங்க் பண்ணியிருக்காங்களா? அட பாவியலா, இவங்க நம்மளை விட மோசமா இருக்காங்களே. இவங்க பண்ண பெரிய பிராங்க்னால தான் இந்த சுஜி லீக்ஸ் இவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக்கால வெளியிடப்பட்டிருக்கு. அதைத்தான் இப்போ 7 வருஷத்துக்கு பிறகு நம்ம சுஜி அக்கா சொல்லியிருக்காங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. Why do you think அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸும் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எதுவுமே ஃபைல் பண்ணல? அவங்களாம் வாலண்டியரா கொடுத்தது அதுக்கு. இட் வாஸ் அ ஜைகாண்டிக் பிராங்க். ஸோ இவங்க பேசுறது கொஞ்சம் ரைட்டுங்கிற மாதிரி தோணுது. இப்போ அவ்வளோ ரிலீஸ் ஆகி எந்த ஆக்டரும் அப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் பண்ணல. ட்ரூ லவ்க்காக எங்க இருக்கீங்களா? கிடைச்சிருச்சு. I am married again. I'm married for the second time to my childhood friend and that is my true love. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எவ்வளோ பிரச்சனையான பிரச்சனை இல்லை, உங்களோட வேலை முடிஞ்ச சரி. ட்ரூவான லவ்னா என்ன? ட்ரூவான லவ்னா என்னங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணிக்கோ, படிச்சு வரைக்கும் விபூதி வச்சுக்கோ, தாடி ட்ரிம் பண்ணிக்கோ, ஷர்ட் அயர்ன் பண்ணிக்கோ, இன் பண்ணிக்கோ, முக்கியமா 2 தடவை பல் தேய்ச்சுக்கோ. அவ்வளவுதான். நீ தான் மாப்பிள்ளை, யாராலையும் தடுக்க முடியாதுடா. இந்த கார்த்திக் குமார் அரேஞ்ச் மேரேஜ். நான் அவர்கிட்ட இருந்து ட்ரூவான லவ் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் டிவோர்ஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 12th இயர் வரைக்கும் நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன். 12 வருஷமா அக்கா டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த 12 வருஷமா அவங்களோட போட்டுட்டான் போல, லவ்வும் பண்ணலங்கிறான். அப்ப இந்த 12 வருஷமா என்ன அக்கா பண்ணுனீங்க? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கிறீங்க? எனக்கு குழந்தை பெத்துக்கலாம், ஆனா அவரால் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு இருந்தது. ஏன் உங்களுக்கு பெத்துக்கலாம், அவருக்கு பெத்துக்க முடியாதா? ரீசன் என்ன? தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாஸ் டிவோர்ஸ். அவர் தனுஷை அப்படி டவுன் ரைட் பண்ணி அப்படி ஐஸ்வர்யாவை புகழ்ந்து பேச, ஐஸ்வர்யா தனுஷ் அப்படி என்ன சாதிச்சிட்டாங்க லைஃப்ல? என்ன சாதிக்கல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த்? என்ன சாதிக்கல? போயிட்டு அவன் டான்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, வேற லெவல் டான்ஸு. அந்த டான்ஸு பரதமா கத்தகலியான எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அவங்க ஆடின பரதநாட்டியம் மட்டும் வேற லெவல், வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சுங்க அந்த டான்ஸு. என்ன தெரியும்னு கேட்குறீங்க? தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆடுவதற்கு கால்கள் தயாராக இருக்கின்ற பொழுது ஒரு மேடை கிடைக்கும், நீ ஆடுறதுக்கு தயாரா இருந்த. லாஸ்டா லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க, ஒரு நாளும் சொல்ல வேணாம். அதை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அவன் கை காலை உடைக்கணுமோ, நான் என்னால முடிஞ்சதை பண்ணிடுவேன். அது தனுஷுக்கு கை காலை உடைக்க போறா? அக்கா ரவுடியா இருக்கும் போலயே, வர வர அக்காட ஆட்டிடியூட் மாறுது. தனுஷ்ட ஃபேன்லாம் என்ன செய்ய போறாங்க தான் தெரியல. ஸோ அடி கன்ஃபார்ம் போல. ரீல்ஸ் போடுற மதர்ஸோட எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. நீ அம்மாவா இருக்கேன்னா அம்மாவை. போல டெக்னாலஜி படி இப்போ அதெல்லாம் என்ன சிம்பிளா போச்சு. ரீல்ஸ் போடுற அம்மாவை பிடிக்கல, ஆட்டுக்குட்டியை பிடிக்கலாம், அதெல்லாம் காரணமே இல்லை. இது வேர்ஸ்டான காரணம் இல்லை. ஸோ அது அவங்கவுங்க ஹாப்பினஸ் அவங்கவுங்க செய்கிறாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும் ரீல்ஸ் போட்டா அம்மா இல்லைன்னு? பொறுமை சாமி, பொறுமை. I am not a Dhanush hater. He played a prank on me. பிடிக்காது. எப்படி என்னால பிடிக்க முடியும்? அது மறுபடியும் ஒன்னும் பிடிக்கும்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. என்ன அது ஒரே குண்டக்க மண்டக்க கேள்வியா இருக்கு. ஸ்டாப். அவர் கேட்ட கேள்வி என்ன?
தனுஷனும் பிடிக்குமா பிடிக்காது? 90s கிட்ஸ் தான் அசிங்கமான டைட்டில். பூமர் சூப்பர். 90s கிட்ஸ் வந்து அசிங்கமான டைட்டிலா? இத 90s கிட்ஸ் மட்டும் பார்த்தாங்க. மாமா நான் வேண்டிக்கிறது கரெக்ட்ன்றதுனால தான் தனுஷ் நாசமா போயிட்டு இருக்கான். தனுஷ் நாசமா போய்கிட்டு இருக்காரா? போயுங்க. இப்போ எவ்வளவு புது புது இந்த படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்கா ஏசும்போது கோபத்துல இருந்து கொஞ்சம் சிரிப்பு வருது. கார்த்திக்குமார் ரொம்பவே நாசமா போயிட்டு இருக்கான். அவனோட ஷோ மகா ஃபிளாப். அவன் ஆன்ஸ்பிளைனிங் கல் எறியறாங்களாமே, முட்டை பீதாமே, ரொம்ப மிசோஜினிஸ்டா, அசிங்கமா, ஹைப்பர் பிராமணிக்கலா, டிஸ்கஸ்டிங்கா இருக்காமே அந்த ஷோ. ஹிஸ் நியூ ஸ்டார் இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியம். அழுகையை ரொம்ப அழகா சமாளிக்கிறீங்க. நான் இப்ப அழுவே, எனக்கு அழுகே வரல. அதான் சமாளிக்கிறேன். ஐயோ இல்ல அக்கா நீ நல்லா பேசுறக்கா. ஏக்கா இப்படி இடையில மருந்து மாதிரி போயிட்டு வாரு. நீ அழகா பேசு. அழுக வரலன்னு அழகா சொல்லு. ஏன் அப்படி இழுக்குவ? சுச்சிய சாமி பனிஷ் பண்ணணும், அதெல்லாம் நாங்க கண் கூட பார்க்கணும்னா நான் நேரா ஃபிளிப் அடிச்சு அவ மேல சொல்லிட்டேன். ஆமா, that was the ultimate. திரிஷாக்காவும் அப்படி பண்ணீங்க. என்னடா புதுசா வருது. என் பேரை நீ இன்டர்வியூல சொன்ன மவனை வந்து அறுத்துருவேன். அது இமெயில் வேணா காட்டுறேன் உங்களுக்கு. எதக்கா இருக்க போற அக்கா? அவசரப்பட்டு கொலை கேஸ்ல போயிடாத அக்கா. இப்பதான் நீ ரொம்ப நாளைக்கு பிறகு சோசியல் மீடியா வந்திருக்க. மறுக்கா அதை அறுத்து புட்டு. டாக்டரே என்கிட்ட சொன்னாங்க, I have a doubt your husband is gay அப்படின்னு. ஆமாமா, நான் அழுவுறான். அவனா நீ பாவி, இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா? சோ கார்த்திக் கேயா? அப்பனா அது உண்மைதானே கேட்டேங்க. அவனும் தனுஷும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா ரூம்ல? என்ன குரூப்பா அது? குல்லா ஃபைட் பாய்ஸா? இவரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? டேய் என்னடா நடக்குது இங்க? போக போக என்னவோ நடக்குது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. போறீங்க நீங்க எல்லாம் 90s கிட்ஸ். சீரியஸா கேக்குறேன். என்ன ஆணி புடுங்க போறீங்க நீங்க? பாத்துறோம் நாங்களும். என்ன பெருசா புடுங்க போறீங்களா? அக்கா வேணாக்கா, இவ்வளவு நேரம் பண்ணிட்ட. மறுக்கா நம்ம பயல்களை காஞ்சி போய் கிடக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒன்னும் கிடைக்கலன்னு நீ எரியிற நெருப்புல இன்னும் நீ எண்ணெய ஊத்துனீனா என்னக்கா பண்ணுவாங்க? இந்த மதன் கௌரி எல்லாம் ஒரு 90s கிட், ஒரு நியூஸ் ஏஜென்ட். அவன் ஒரு பக்கம் நியூஸ் சொல்வான், அடுத்த பக்கம் ஈலான் மஸ்க் மச்சான்னு பாட்டு பாடுவான். ஐயோ, கடைசியில மெயின் பாட்டுகளை கை வைக்கிறீங்களே. மதன் கௌரி அப்படியே செய்யறாரா? ஸோ அவ்வளவு பெரிய யூடியூபரை நம்ம ஒன்றும் பேச இயலாது. ஸோ அக்கா சொல்றாங்க ஒருவேளை வந்து அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தான், அவளால இது எதுவுமே பண்ண முடியலன்ட்டா. தனுஷ் போன உடனே புது ஃப்ரீடம் கிடைச்சிருச்சாமா அவங்களுக்கு. அவங்க என்ன தனியா உருட்டுறாங்க? எப்படி பேசுறா அக்கா? சூப்பர் ஸ்டார் மகக்கா, அப்படி பேசலாமா? தனுஷ் மீனா கட்டிக்க போறாருன்றாரு. நீங்க அங்க ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கா. தனுஷ் மீனாவை கட்டிக்க போறாங்களா? இது என்னடா புது கதையா இருக்கு. நீ சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நல்லா இருக்கே. அக்கா வாயிலிருந்து வந்தது தப்பாக வாய்ப்பு இல்லை. ஹர்ஷான்னு ஒரு பையன், அனில் ஸ்ரீனிவாசன் இன்னொரு பையன். இவங்க 3 பேரும் சேர்ந்து அடிக்கடி ஹோட்டல் ரூம்ல ரூம் போட்டு தங்குவாங்க. கார்த்திக், நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு தங்குவாங்களா இருக்கும்? உங்களுக்கு புரிஞ்சா பாட்டியா இருக்கும். முன்னாடி சிரிக்க ஆரம்பிப்பாங்க பாரு, பார்த்தாலும் நமக்கு ஒரு அலர்ஜி ஆகுமே. அந்த மாதிரி ஃபேமிலி. இதெல்லாம் ஒருத்தவங்களை பார்த்து கை குலுக்கி சிரிக்கிறது அதெல்லாம் என்ன தப்புன்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் ஏன் ஒரு மனுஷன்ட்டு இயல்பா வாருது. அதெல்லாம் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி சிரிச்சிருப்பான்னு சொல்லலையே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தனுஷ்க்கு சிம்புவை பிடிக்காது, சிம்புக்கு விஷால பிடிக்காது, யாருக்குமே ஒருத்தர் பிடிக்காது. ஆனா ஒரே வீட்டுல பார்ட்டி பண்ணுவாங்க. அக்கா மறுபடியும் சொல்லி, பிடிக்குமா பிடிக்காதா? எங்களை போட்டு குழப்பாத ப்ளீஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய கண்டென்ட் மாதிரி இருக்காது, கொஞ்சம் காமெடியாக இருக்காது, கொஞ்சம் சீரியஸ்னஸாக போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நல்லா தெரிஞ்ச போச்சு சுஜிலிக்கும் சுஜித்ராக்காவுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு. ஸோ இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலான்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை